அம்பாள் யாழை வாகனத்தின் மீது அமர்ந்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கும் பொழுது, யானையும் சிங்கமும் இணைந்த உருவம் யாழி. மதம் பிடித்து அடங்காமல் தெரியும் யானையும் தற்பெருமையால் கோபம் கொண்டு அலையும். சிங்கமும் அம்பிகையின் முன் அடங்கி கிடப்பது போல ஆணவம், தற்பெருமை போன்ற கீழான குணம் நீங்கி மனிதனும் கடவுளுக்கு உட்பட வேண்டும் என்பதை இந்த யாழி வாகனம் உணர்த்துகிறது. இந்த தத்துவமே இறைவனை உணர்ந்து நாம் அம்மையப்பரை தரிசிப்போம். திருவிழாவினுடைய 7ஆம் நாளான இன்று சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையும் நந்திகேஸ்வரர் வாகனத்திலும், மீனாட்சி அம்பாள் யாழி வாகனத்திலும் பவனி வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வணங்கி கொண்டிருக்கிறோம். ஸ்ரீசைலத்தில் வாழ்ந்த சிலாத முனிவர் சிவனருளால் புத்திரப்பேறு பெற்றார். பிள்ளைக்கு நந்தி என பெயரிட்டு வளர்த்தார். சகல கலைகளும் கற்றுத்தேர்ந்த நந்திக்கு விதிப்படி அற்ப ஆயுளே இருந்தது. இதை அறிந்த சிலாதர் மிகவும் வருந்தினார். தந்தையின் வருத்தம் தீர நந்தி சிவனை நோக்கி தவம் இருந்தது. சிவனருளால் சிவகணங்களுக்கு தலைவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்றார். அதனால் நந்திகேஸ்வரர் என பெயரும் பெற்றார். கடவுளை நம்பினால் விதி கூட மாறும் என்பதை உணர்த்த நந்திகேஸ்வரர் மீது சிவன் பவனி வருகிறார்.